SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரியை தொடர்ந்து கேரளாவிலும் இந்திய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. IJK எனப்படும் இந்திய ஜனநாயக கட்சி 2010ஆம் ஆண்டு டாக்டர் பாரிவேந்தரால் தொடங்கப்பட்டது. மக்களுக்கு தொண்டு ஆற்றுவதில் அதிக ஈடுபாடு காட்டியதால் கட்சி படிப்படியாக வளர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கமாக உருவெடுத்தது. கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு சென்றார். தொடர்ந்து கல்வி, மருத்துவம் என பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றி வரும் இந்திய ஜனநாயக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதன்படி கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய துணைத் தலைவர் ஆனந்த முருகன் முயற்சியால் கேரளாவில் இந்திய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தொடக்க விழா கேரளாவில் நடைபெற்றது. கேரள ஸ்டேட் முழுவதும் இந்திய ஜனநாயக கட்சியை ஒரு வலுவான கட்சியா உண்டாக்குறதுக்கு 14 ஜில்லாவிலும் இந்திய ஜனநாயக கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காயிட்டு உருவாக்குறதுக்கு இன்னும் ஒரு கமிட்டி வந்து நம்மளெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ஆக்கி ஃபார்ம் செய்திருக்கு. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த முருகன் கேரளாவில் உள்ள 14 ஜில்லாக்களிலும் இந்திய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏழை எளிய மாணவர்கள் பள்ளி கல்லூரி கட்டணம், மருத்துவ வசதி பெற முடியாதவர்களுக்கு IJK உதவி செய்யும் என குறிப்பிட்டார். கேரளாவில் கட்சி பணிகளுக்காக இந்திய ஜனநாயக கட்சியின் தேசிய தலைவர் ரவி பச்சமுத்து தற்போது மாநில அளவில் 7 பேரை நியமித்திருப்பதாக ஆனந்த முருகன் கூறினார். வரும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கேரளாவில் முதல் மாநாடு நடைபெறும் என்றும் அதில் கட்சியின் தேசிய தலைவர் ரவி பச்சமுத்து பங்கேற்க இருப்பதாகவும் ஆனந்த முருகன் தெரிவித்தார்.